மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இறைமகனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அபிமெலேக்கை ராஜாவாக்கினது உண்மையானால், நன்மையானால் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும், நீங்களும் சந்தோஷமாயிருக்கட்டும். அபிமெலேக்கு என்பவன் மனாசே கோத்திரத்தினுடைய பிரபுக்களில் ஒருவராகவும் கிதியோனுடைய வம்சத்தை சார்ந்தவராகவும் இருந்தார். அபிமெலேக்கு என்று சொன்னால் அதனுடைய பொருள் என் தந்தை அரசாளுகிறார் என்ற பொருளை உள்ளடக்கியுள்ளார். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த அபிமெலேக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது. அவனும் மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். இவன் அநேக நேரங்களில் தன்னுடைய இனமாகிய இஸ்ரவேல் மக்களிடையே செருபாபேல் மக்களிடமே தன்னுடைய சொந்த நாட்டிடமே அடிக்கடி போர் செய்த ஒரு மனிதனாக அபிகாயில் காணப்படுகிறார். இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் அவருடைய கிருபையை எண்ணி, அவருடைய உண்மையை எண்ணி, நன்மையை எண்ணி ஆண்டவருக்கு பிரியமாக வாழப்போகிற இந்த புதிய நாளில் அவருடைய உயிர்த்தெழுதலில் மகிழ்ச்சியோடு இருக்கிற நாம் ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டிய சீடர்கள் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஒருவன் மறுதளித்தான், ஒருவன் காட்டிக் கொடுத்தான், ஒருவன் ஓடி ஒளிந்து கொண்டான். இப்படி பல நிலையிலே அவர்கள் தங்களை இயேசுவை விட்டு பிரித்து கொண்டார்கள், தனிமைப்படுத்தி கொண்டார்கள். இதனாலும் இயேசு விடவில்லை. அவர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி, உங்களுக்கு பாடுபட்டு புதைக்கப்பட்ட மரணமடைந்த இயேசு உயிரோடு இருந்தார், ஓசன்னா, ஆகவே பாடி கலிலேயாவுக்கு செல்லுங்கள். இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, அறியாத மக்களோடு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதனிடம் பழகுகிறோம், ஒரு மனிதனின் நல்லவன் என்று நினைத்து அவனோடு பழகுகிறோம், பேசுகிறோம், நம்முடைய குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம், தன்னுடைய சொந்த மன அழுத்தங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் பழகுகின்ற அந்த மனிதன் இனத்தாலும் குணத்தாலும் எப்பொழுதும் வேறுபட்டவனாகவே காணப்படுகிறான். இதனால் நிலை என்ன? நம்மை பார்த்து அழ வேண்டிய, ஆறுதல் சொல்ல வேண்டிய, நமக்காக இறங்க வேண்டிய அந்த மனிதன், அந்த மனிதனுடைய நண்பன் இன்றைக்கு அவனுக்கு விரோதமாகவே செயல்படுகிறவனாக காணப்படுகிறான். இதே போலதான் அபிமெலேக்கு தன்னுடைய நாட்டுக்கு, தன்னுடைய மக்களுக்கு அடிக்கடி போர் செய்கிறான். உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்கிறவர்களாக நாம் இருப்பது மாத்திரமல்ல, அவரைப் போல வாழ்கிறவர்களாக அறியாத மக்களிடம், தெரியாத மக்களிடம், வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் இல்லாத மக்களிடத்தில் சென்று இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாட்சியை அறிவிக்க அழைக்கிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட அழைப்போடு நாம் ஆண்டவருடைய பெரிய அன்பை, அவருடைய இரட்சிப்பை, அவருடைய இரக்கத்தை, மன்னிப்பை பெற்றுக்கிறோம். இந்த நாளிலும் கடவுளுடைய இரக்கத்தினால் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் புதிய பிறந்த நாட்களை, புதிய வருடங்களை காணுகிறார்கள். அவர்களை கர்த்தர் இந்த அபிமெலேக்கினுடைய பேரின் பொருளை உடைய கர்த்தர் அரசாளுகிறார், என் தந்தை அரசாளுகிறார். இன்றைக்கு நம்முடைய தந்தையாகிய கடவுள் நம் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எல்லா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒரு புதிய நாளை நாங்கள் காணும்படி உதவி செய்திருக்கிறீர். இந்த நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தின என் தேவாதி தேவன் அபிமெலேக்கை போல என் தந்தை அரசாளுகிறார், எனக்குள்ளாக என் தந்தை அரசாளுகிறார், என் குடும்பத்துக்குள்ளாக அரசாளுகிறார், என் பிள்ளைகளுக்குள்ளாக அரசாளுகிறார், என் ஊழியத்திலே அரசாளுகிறார், என்னுடைய ஆண்டவரே மனைவிக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக அவர் அரசாளுகிறார் என்ற உண்மையை, நன்மையை விசுவாசிக்கிறவர்களாக, அறிக்கைகளாக இருக்க
தேவரீர் நீர் துணை புரிய வேண்டுமென்று இறைமகனாகிய இயேசுவின்